இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவில் தான் நான் செய்கிறேன். எந்த மீன் எடுத்தாலுமே நீங்கள் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் நமக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்குங்க. கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. அடுத்ததாக வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி பூண்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அது கொஞ்சம் வதங்கினதும் நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த 4 வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாம். இந்த அளவு வதங்கிட்டதும் இப்போ தக்காளி 4 எடுத்திருக்கேன். அதில் ஒரு தக்காளி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். மீதி 3 தக்காளியை மிக்சியில் நான் அரைச்சிட்டு அதையே இது கூட இப்போது சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு மீன் குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். 3 தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் இந்த டைமில் 2 சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் சேர்க்கலை. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து இதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு நான் வெங்காயம் வதக்கும் போதே தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். அதனால் இப்போ நான் இதில் உப்பு போடல. இது மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். இது மாதிரி நல்லா கொதித்து வரும்போது ஒரு எலுமிச்சைப்பழ அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இப்போ உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்காக வேணும்னு பாருங்கள். இந்த அளவு திக்காக வேணும்னா அப்படியே விடுங்க, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இது நல்லா கொதித்து வரணும். அந்த புளியோட ஸ்மெல்லு, அந்த மிளகாய் தூளோட ஸ்மெல்லெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இது மாதிரி மீனெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்து விட்டுட்டு அதோட சென்டரில் மட்டும் இது மாதிரி கலக்குங்க. மீனை போட்ட பிறகு நம்ம குழம்பு கலக்கி விடக்கூடாது. அந்த சென்டரில் மட்டும் சும்மா இப்படி கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மூடி போட்டு மூடிட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுருங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.